பாருங்க, இந்த வீடியோ புதுசா வேலைக்கு வர பசங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. தயவு செஞ்சு எலக்ட்ரிஷியன், பிளம்பரா இருந்தா இந்த வீடியோவை டைம் வேஸ்ட் பண்ணாம தள்ளி விட்டு போயிடுங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டா பைப் அடிக்கிறதுக்கு நூல் கயிறால மார்க் பண்ணுவோம். ஆனா அந்த நூலை சிக்கலாவாம எப்படி யூஸ் பண்ணணும்னு இந்த வீடியோவில் சொல்றேன். பாருங்க, நான் திருக்கோயிலூர் எலக்ட்ரிஷியன். இந்த வீடியோவில் எதை பத்தி சொல்ல போறேன்னா, புதுசா வேலைக்கு வர பசங்க இந்த மார்க் பண்றோம்ல நூலு, இந்த ராவின் ப்ளூவை தடவி மார்க் பண்றோம்ல இந்த நூலை, இதை எப்படி சுத்தணும்னே தெரியல. நிறைய பேர் வேலைக்கு வரவங்க சிக்கலாக்கி விட்டுறானுங்க. அது எப்படின்னு சொல்றாங்க. லைட்டா நூலை இப்படி தொங்க விட்டுக்குங்க. இப்படி கட்டை விரலுக்கு நடுவுல போட்டு இந்த சுண்டு விரலுக்கு இதையா இதுல அப்படியே இப்படி வச்சு இந்த பக்கம் திருப்பிக்கணும், ஆப்போசிட். அப்படியே மறுபடியும் இப்படி. அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். இப்படி எல்லாத்தையும் சுத்திட்டு இந்த மாரி சுத்திட்டுமா கையில இருந்து வெளியில எடுத்துட்டு, இதோ பாருங்க ப்ளூவை இந்த மாரி டப்பால எடுத்துக்கங்க, ராவின் ப்ளூவை. அதை இப்படி போட்டுட்டு நல்லா குளிக்குங்க. குளிக்கிட்டு ஏறக்குள்ள சிக்கல் வரும் தானே நினைக்கிறீங்க? அதெல்லாம் வரவே வராதுங்க. இந்த மாரி சுத்தனா எப்படி வேணாலும் குளிக்கலாம். இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எந்த அளவு போட்டு குளிக்க இருக்குன்னு பாருங்க. அப்பயுமே சிக்கல் ஆகாது இந்த மாதிரி சுத்தனா. இப்ப பாருங்க, நான் எண்டை எடுக்கிறேன், நீங்களே பாருங்க. புதுசா வேலைக்கு வர பசங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கிங்க. நான் திருக்கோயிலூர் எலக்ட்ரிஷியன். அடுத்த வீடியோவில் பாருங்க.